ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வெண்பூசணியில் காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அல்வானாலே பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்வீட்டுனாலே ஃபேவரெட்டில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது ஹல்வா தான். பாருங்கள் ஹல்வா எப்படி இருக்குன்னு, சாப்பிடும் போல் இருக்கும், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பூசணியை ஒரு கிரேட்டரில் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருக்கிற சைடில் துருவி எடுத்துக்கலாம். துருவினதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மெஷர் பண்ணிக்கணும். அதே பவுலில் தான் நம்ம சுகரையும் மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணுறப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம புழிய வேண்டியதில்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 10லேருந்து 15 முந்திரி சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதே பேனில் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெஷரிங் கப்பில் இது 1.5 கப் அளவுக்கு இருக்குது. இதை இந்த பேனில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இந்த நெய்லேயே இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அப்பப்போ நம்ம கிளறுனா போதும், கைவிடாமல் கிளற வேண்டியதில்லை. தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவு பூசணிக்காய் துருவலுக்கு இந்த 1/2 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த பூசணிக்காவில் நல்லா அப்சர்வ் ஆகி சட்டியில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா பூசணிக்காயில் அப்சர்வ் ஆயிடுச்சு, பேன்லேயும் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் இதை நம்ம கிளறிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா அல்வா நல்லா சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்ணாடி பதம் வந்ததும் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா டேஸ்ட்டான ஹெல்த்தியான காசி அல்வா ரெடி. இந்த சிவராத்திரிக்கு இந்த பூசணிக்காய் அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.